Satyabhama Institute of Science and Technology, Chennai. திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு மற்றொரு சட்ட பின்னடைவு. அதிமுகவுடைய பெயர், சின்னம், கொடி பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு விதித்திருந்த இடைக்கால தடையை நிரந்தரம் செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த வழக்கு பற்றிய மேலும் விவரங்கள், இந்த தீர்ப்பு பற்றிய முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். ஓவர் டு யூ சார். வணக்கம். அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் கட்சியின், அதாவது அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு ஒரு உரிமையியல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் பதிலளிப்பதற்காக பன்னீர்செல்வத்திற்கு அவகாசம் வழங்கியும் அவர் பதில் மனு தாக்கல் செய்யாததை அடுத்து இந்த கட்சியின் சின்னம், பெயர், கொடி ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு ஒரு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த இடைக்கால தடை காலம் முடிந்த நிலையில் கூட தடையை நீட்டிக்க வேண்டாம் எனவும் வழக்கில் தீர்ப்பளிக்கும் வரை அவற்றை பயன்படுத்த மாட்டோம் என்றும் ஓபிஎஸ் தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது. அதை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் நீதிபதி சதீஷ்குமார் கேட்டறிந்தார். இந்த வழக்கின் வாதத்தின் போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், ஏற்கனவே அவரை கட்சியிலிருந்து நீக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தை உயர்நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த தீர்மானத்தை மீறி அவர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கட்சியினுடைய கொடியை பயன்படுத்துகிறார். இது தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. அதே சமயம் பன்னீர்செல்வம் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்று சொன்னால், உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு என்பது அந்த பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை விதிக்க மறுத்தது என்பது ஒரு இடைக்கால உத்தரவு. பிரதான வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த பிரதான வழக்கின் இறுதி தீர்ப்பை பொறுத்துதான் தங்கள் கட்சியில் நீடிப்பது சம்பந்தமாக முடிவெடுக்க முடியும். அதனால் கட்சியினுடைய கொடி, பெயர், சின்னத்தை பயன்படுத்துவதற்கு உரிமை இருக்கிறது என்று பன்னீர்செல்வம் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சதீஷ்குமார் இந்த வழக்கின் தீர்ப்பை தேறி உறுப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி சதீஷ்குமார் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுக்களை ஏற்றுக்கொண்டு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலமாக பன்னீர்செல்வம் அணியினர் கட்சியினுடைய கொடி, பெயர், சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கான தடை என்பது நிரந்தரமாக்கப்பட்டிருக்கிறது, உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பன்னீர்செல்வத்துக்கு சின்னம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடி, பெயர், சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்துறதுக்கான உரிமை கிடையாது என்பது ஏற்கனவே இடைக்கால தீர்ப்பு வந்த நிலையில் அது நிரந்தரமும் செய்யப்பட்டிருக்கிறது. இதனது இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்க்க, இன்னைக்கு இது தேர்தல் நேரத்தில் இந்த அறிவிப்பே, இந்த ஒரு தீர்ப்பு வருதுங்கிற அறிவிப்பே பரபரப்பை ஏற்படுத்தியது. இது அவர் இரட்டை சின்னத்தில் தான் நான் போட்டியிட போகிறேன் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வர்றார். அதற்கும் அந்த முயற்சியில் இது மற்றும் ஒரு தடைக்கல் அல்ல பின்னடைவு என்று பார்க்க முடியும். நிச்சயமாக. ஏனென்றால் ஏற்கனவே இந்த வழக்கு நிலுவையில் இருந்த நேரத்திலேயே தேர்தல் ஆணையத்தில் தனக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தேர்தல் ஆணையத்தில் முன்வைத்திருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். அந்த சூழலில் இந்த வழக்கில் இப்ப இந்த தீர்ப்பானது பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரக்கூடிய அந்த மக்களவைத் தேர்தலில் அவருக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு, ஒதுக்கப்பட முடியாது என்பதே என்றே சொல்ல வேண்டும். Satyabhama Institute of Science and Technology, Chennai.